நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம ஏற்காடு அடிவாரத்தில் தாங்க இருக்கிறோம். இங்க இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலான எமரால்டு வேலி பப்ளிக் ஸ்கூலுக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு ஒரு டேங்க் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பயணியர் பயோ டேங்க் டீமை அவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிற சைஸ் 1200 லிட்டருங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. இப்போ நார்மலாக செப்டிக் டேங்க் கட்டுறீங்க அப்படின்னா அந்த டேங்க் நிறைஞ்சதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாரி வச்சு க்ளீன் பண்ணணும். ஆனால் இந்த டேங்கை நீங்கள் என்றைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால மனித கழிவுகளே இந்த டேங்குக்குள்ளே ஸ்டோர் ஆகாது. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்புறதுனால வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுடலாம், இல்லைனா ரெயின் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. ஆமாங்க, இந்த டேங்குக்குள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆயிக்குங்க. அதனால இந்த டேங்குக்காக நீங்கள் மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இது ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் இவங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இதுவே நீங்கள் காங்க்ரீட்டில் இருக்கிற பயோ டேங்கோ, இல்லை காங்க்ரீட்டில் நீங்கள் செப்டிக் டேங்க் கட்டியிருந்தாவோ, இல்லை பிவிசியில் இருக்கிற பயோ டேங்கோ, இல்லை சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் இருக்கிற பயோ டேங்கோ, அந்த மாதிரி எந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேங்க் வேஸ்ட்டு தாங்க. திருப்பி எல்லாம் ரீயூஸ் பண்ண முடியாது எடுத்து இந்த மாதிரி. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். இது சுற்றியுமே பாருங்கள் எவ்வளோ மரங்கள் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் காங்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கனாலும் சரி, இல்லை எந்த பயோ டேங்கை வச்சிங்கனாலும் சரி, வேர்கள் ஈஸியாக அந்த டேங்கை தொலையிட்டுருங்க. உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வந்துடும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை நீங்கள் வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷனாக தள்ளி திருப்பி விடுமோ வழிய இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காது. உங்களோட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே இந்த டேங்கை நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம். வீடு, ஸ்கூல், அப்பார்ட்மெண்ட், காலேஜ், ஃபேக்ட்ரின்னு எல்லா இடத்துக்குமே இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம்.